அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீரனின் அழகு அப்படிங்கிற ஒரு கதையை தான் கேட்க போகிறோம். வீரபுரியோட மன்னன் பேர் வீரேந்தன். அவனோட சேனாதிபதி பேர் சத்தியசேனன். ஒரு விஜயதசமி அப்போ மன்னன் சேனாதிபதி கூடவும் இன்னும் சில படைத்தலைவர்கள் கூடவும் அமர்ந்து பேசிகிட்டு இருந்தான். அப்போ ஒருத்தன் குதிரை மேலே சவாரி செஞ்சுட்டே அவங்க இருந்த இடத்துக்கு வந்தான். அப்போ ஒரு படைத்தலைவன் அவன்கிட்ட, யார் வருது, நண்பனா இல்லை பகைவனா அப்படின்னு உரத்த குரலில் கேட்டான். வந்தவன் அதுக்கு, நான் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை, ஒரு சர்வசாதாரண போர் வீரன் அப்படின்னா. அப்போ மன்னர் அவன்கிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். என்ன வேணுமா, வீரன் விரும்புறது வீரத்தை தானே அப்படின்னு அந்த வீரன் சிரிச்சுட்டே சொன்னான். அதை கேட்டு அவனை எல்லாரும் ஏற இறங்க பார்த்தாங்க. அவனுக்கு நல்ல உடல் கட்டு, சின்ன தாடி, கையில் பளபளன்னு மின்னற கொடுவாளை வேற வச்சுருந்தான். மன்னனுடனே, அப்படியா, உன்னோட வீரத்தை பரீட்சிக்கிறதுக்கு என்னோட சேனாதிபதி சத்தியசேனன் தயார் அப்படின்னு சொன்னதும் சத்தியசேனனும் எந்திரிச்சான். ஆனால் கொடுவாள் வீரனும், இங்கே பாருங்க, நான் சண்டை போட வரலை, இதை பார்த்தீங்களா என்னோட கொடுவாளை, உங்களில் யாராச்சும் ஒருத்தர் இதை எடுத்து என்னோட கழுத்தில் ஓங்கி ஒரு அடி போடணும். ஆமாம், ஒரே ஒரு அடி தான். அந்த ஒரே அடியில் என்னோடய கழுத்து வெட்டப்படாமல் இருக்கும். இன்றைக்கி சரியாக ஒரு வருஷம் கழிஞ்சதும் அந்த வீரன் என்னோட இருப்பிடத்துக்கு வரணும். நான் இதே கொடுவாளால் அந்த வீரனோட கழுத்தில் ஒரு அடி கொடுப்பேன். அதுக்கு அவன் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு எல்லாரும் கொள்ளுன்னு சிரித்தாங்க. அந்த கொடுவாளால் அவனோட கழுத்தில் ஒரு அடி அடித்தான், அவனோட கழுத்து வெட்டப்பட்டு அவன் செத்துத்தானே போயிடுவா, அப்புறம் எங்கே ஒரு வருஷம் கழித்து இவனை போய் பார்க்குறது, இது என்ன பிதற்றலாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. அந்த வீரன் எல்லாரையும் பார்த்தான். சத்தியசேனன் முன் வந்து அவனோட கொடுவாளை வாங்கி அவனோட கழுத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். என்ன ஆச்சரியம், அந்த வாள் அந்த வீரனோட கழுத்தில் நுழைஞ்சு வெட்டலை. வீரனோட கழுத்தில் காயம் கூட ஏற்படலை, ஒரு துளி ரத்தம் கூட வெளியே வரல. அந்த வீரனும் புன்னகை புரிஞ்சவாறே சத்தியசேனனை பார்த்து, சரி சரி, நீ அடுத்த வருஷம் விஜயதசமி அன்னைக்கு என்னோட மலைக்கோட்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கொடுவாளை எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த நாளிலிருந்து ஒரு வருஷம் கழித்து விஜயதசமி அன்னைக்கு கொடுவாள் வீரனோட மலைக்கோட்டையில் இருக்கிறதுக்காக சத்தியசேனன் கிளம்புனான். மன்னனும் மற்றவங்களும் இனி அவன் எங்கே திரும்பி வரப்போகிறான் அப்படின்னு நினச்சி வருந்தியவாறே விடை கொடுத்து அனுப்புனாங்க. சத்தியசேனன் அதுக்கு, நீங்கள் முடிவை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், ஒரு வீரனுக்கு அழகு அவன் தான் சொன்ன சொல்ல காப்பாற்றுறது தான். அப்படி நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா அது நம்மளோட நாட்டுக்கே களங்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனான். அவன் காடுகளையும் மலைகளையும் கடந்து போயிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்தான். அப்போ ஒரு பெண் அலறுற சத்தம் கேட்டுச்சு. உடனே அவன் எழுந்து அந்த குரல் வந்த திசையில் ஓடுனான். கொஞ்சம் தூரத்தில் சில பேர் ஒரு அரசகுமாரியை துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க. சத்தியசேனன் தன்னோட வாளை உருவி அவங்க மேலே பாய்ந்து தாக்குனான். உடனே அந்த முரடர்கள் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அங்கிருந்து பயந்து ஓடிட்டாங்க. சத்தியசேனன் அரசகுமாரியோட கட்டுகளை அவிழ்த்துட்டு அவளை பற்றி விசாரித்தான். அவளும் தன்னை அவன் காப்பாற்றினதுக்காக நன்றியை சொல்லிட்டு, இதோ ஒரு மந்திர சக்தி வாய்ந்த மோதிரம், இதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களை எந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு யார் தாக்குனாலும் உங்களுக்கு எந்தவித ஆபத்துமே நேராது அப்படின்னு சொன்னான். அதுக்கு சத்தியசேனன் சொன்னான், நானே என்னோட வீரத்தால் என்ன காப்பாற்றி கொள்வேனே தவிர எந்த மாய மந்திர சக்தியோட உதவியையுமே நாட மாட்டேன். இப்போ ஒரு வீரனை சந்திக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். போன வருஷம் அவன் சவால் விட்டபடி அவனோட கொடுவாளால் அவனோட கழுத்தில் ஒரு அடி கொடுத்தேன். அவனோட கழுத்தை அறுபட்டு அவன் சாகலை. அவனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த வருஷம் அதே மாதிரியான அடியை நான் அவன்கிட்ட இருந்து வாங்கணும். நான் என்னோடய பலத்தை நம்பித்தான் போவேன். அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு, குறுக்கு வழியை தேடக்கூடாதுன்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் தன்னோட உடைகளை எல்லாம் அந்த மரத்துக்கு கீழே வச்சுட்டு பக்கத்தில் ஓடுற ஆற்றுல குளிக்கிறதுக்காக போயிட்டான். அவன் அங்கிருந்து போனதும் அரசகுமாரி அவனோட ஆடைகளை எடுத்து பார்த்தான். ஆனால் அவன் குளிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தப்ப அரசகுமாரி அங்கே இருக்கலை. சத்தியசேனன் தன்னோட ஆடைகளை எடுத்து அணிஞ்சிட்டு மலைக்கோட்டையை அடைஞ்சா. அப்போ அந்த வீரனும் தன்னோட கொடுவாளோடு தயாராக நின்றுட்டு இருந்தான். அவன் சத்தியசேனனை பார்த்தது, பரவாயில்லையே, சொன்ன சொல் தவறாமல் சரியாக வந்துட்டியே அப்படின்னு சொன்னான். சத்தியசேனனுடனே, ஆமாம், எல்லாம் சொன்ன மாதிரி தான் நடக்கணும், நீயும் என்னோட கழுத்தில் ஒரே ஒரு அடி தான் அடிக்கணும், தெரிஞ்சுதா அப்படின்னு சொன்னான். கொடுவாள் வீரனும் சிரிச்சுட்டே,
ஆமாம், ஒரே ஒரு அடி தான், மறு அடி வாங்க நீ எங்கே உசுரோடு இருக்க போற அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட கொடுவாளை எடுத்து சத்தியசேனனோட கழுத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். கொடுவாள் சத்தியசேனனோட கழுத்தில் ஆழமாக பதிஞ்சாலும் ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியே வரல. சத்தியசேனன் அப்படியே புன்னகை புரிஞ்சவாறே நின்றுட்டு இருந்தா. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டது கொடுவாள் வீரன் மட்டுமில்லை, சத்தியசேனனும் தான். மறு நிமிஷமே கொடுவாள் வீரன் ஆத்திரம் அடைஞ்சு மறுபடியும் கொடுவாளை உயர்த்தி சத்தியசேனனை அடிக்கிறதுக்காக போனான். அப்போ சத்தியசேனன் தன்னோட வாளை உருவிட்டு அவனை எதிர்த்து நின்னான். அப்போ மலைக்கோட்டை மன்னனும் அவனோட மகளும் அங்கே வந்து அவங்கள தடுத்தாங்க. ஆமாம், சத்தியசேனன் அந்த அரசகுமாரியை தான் திருடர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றினான். அவளே அவனுக்கு தெரியாமல் மந்திர மோதிரத்தை அவனோட கவசத்தில் வச்சுட்டான். இதை அவள் அப்பத்தா தன் தந்தைக்கிட்ட சொன்னான். அதை கேட்ட கொடுவாள் வீரனோ, நீங்கள் 2 பேரும் உங்களோட கடமைகளை தான் செஞ்சீங்க அப்படின்னு பாராட்டினா. மலைக்கோட்டை மன்னனும் சத்தியசேனனை பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட மகளை அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா. கொடுவாள் வீரனும் அந்த தம்பதிகளை உளம் குளிர வாழ்த்தினான். வீரனின் அழகுங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.